ஃப்ரெண்ட்ஸ் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சங்கீதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேஷன் டிசைனிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2 மாடி வீடு இருக்குங்க. ஒரு போர்ஷனில் இவங்க குடியிருக்காங்க, ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா இவங்க கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களாம் திருமணமாகி அவங்க ஃபாரினில் செட்டில் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும். ஒரு டிகிரி அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும். ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு அனுப்புகிறவராக வேணும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா காவியா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி விருட்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு தாங்க முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக நிலத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது தென்னந்தோப்பு குத்தகைக்கு விடுறது, அது இல்லாமல் நெல்லெல்லாம் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வீட்டு சரி இவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் விட்டுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே டிவோர்ஸும் ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. தன்னை போலவே விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. மணமகள் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்கிறதுனால வரக்கூடியவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 8 சவரன் நகை போடுறாங்க. அவ்வளோதாங்க எங்களால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ தான் கட்டி கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.